இல்லை, இதுல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு என்னவென்றால், இந்த எஸ்ஐஆர் மூலமாக சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளுடைய வாக்குகள் நீக்கப்படும் என்பதை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. அதிமுக இதை ஏன் ஆதரிக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் 4.5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களை பயன்படுத்தி ஏராளமான போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளார்கள். நீக்க வேண்டிய வாக்காளர்களை நீக்காமல் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வீடு மாறி சென்றவர்கள், இறந்து போனவர்கள், இடமாறி சென்றவர்கள், வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் போன்ற ஏராளமான நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்களின் பட்டியல் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கிறது. அதை பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2016 பிப்ரவரி மாதம் காலஞ்சென்ற திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வாக்காளர் பட்டியலில் ஏராளமான குளறுபடிகள் இருக்கின்றன, தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு தேர்தலுக்கு முன்பாக 2 மாதங்களுக்குள் இந்த பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்று அவர் வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அந்த பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதும் எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் இயல்பான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அதிமுக நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.